8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். ஹாய், பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. வெயில் வேற பயங்கர வெயில். எப்பாவது ஒருக்க லைட்டாக மழை தூருது, மறுபடியும் பார்த்தா வெக்கையை கிளப்பிடுது. பிள்ளைகள் அதை செஞ்சுதாங்க இதை செஞ்சுதாங்க வீட்டிலேருந்து வச்சிருக்கு. ஸ்கூலுக்கு அனுப்பும் கூட நிம்மதியாக இருந்துப்போம். வீட்டில் இருக்கும்போது தொல்லை தாங்க முடியல. ஸ்நாக்ஸாக கேட்குறாங்க. சரி, வெளியில் எதுவும் வாங்கி கொடுத்தாலும் நமக்கு முடிய மாட்டேங்குது. வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் இந்த வெயிலுக்கு நல்லா கூலாக குழு குழு குழுன்னு குல்பி செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன். அந்த குல்பி என்னோட சேர்ந்து எப்படி செய்யறதுன்னு நீங்களும் பாருங்கள். பாதாம் நான் இதை நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஸ்கின்னை மட்டும் நான் உரித்து பாதாம் எடுத்திருக்கேன். முந்திரியும் ஒரு 10-15 எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக க்ரஷ்ஷாகவும் இருக்கட்டும். இப்போ 1/2 லிட்டர் பால் அப்படி இந்த ஃபுல் க்ரீமுன்னு வரும் பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி தண்ணியை சேர்க்காத நல்ல திக்கான பால். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்காத அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துடலாம். வீட்டில் பிள்ளைகள்லாம் இப்போ நம்ம 2 பாதாம் சாப்பிட கொடுத்தோன்னா சாப்பிடவே செய்யாது, வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் சத்தான ஆகாரங்கள், உடம்புல கால்சியம் கம்மியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த மாதிரி குல்பி அந்த மாதிரி ஐட்டத்தில் நம்ம நல்லா அரைச்சி அந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். கொஞ்சம் வெயிலாக இருக்குல்ல, இப்படி சில்னஸாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக கிடைச்சது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தாக செஞ்சு கொடுக்கலாம். சரியா? பாருங்கள். பால் கொதிக்கட்டு 50 கிராம் சர்க்கரையும் போட்டுடலாம். பால் அடுப்பில் கொதிக்கிறதுக்கல்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இதை கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். பால் கொதிக்கிறதுக்கெல்லாம் இது ரெடி ஆகிடும். அது கலருக்காக பால் பொங்கி வருது பார்த்தீங்களா? நம்ம இப்படியே கொஞ்சம் கலக்கி விடுவோம். இந்த ஆடையெல்லாம் இதாகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல முந்திரியும் பாதாம், அதை இதில் ஊற்றுவோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே கால்சியம் கம்மிங்கிறாங்க. கடையில் நீங்கள் ஒரு 4 பாதாமை நம்ம ஊற வச்சோ இல்லை ஷேக் மாதிரி போட்டு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டுதுங்க. இந்த மாதிரி கூலிங்காக ஏதாவது ஐஸ்கிரீமு அந்த மாதிரி ஐட்டங்களில் நம்ம போட்டு ஹெல்த்தியாக கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், அட்டகாசமாக சாப்பிட்ருதாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு ஃப்ளேவரில் போட்டு ஏமாற்றி கூட கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கும்போல பிள்ளைகள் விளையாட்டு போக்கில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா, குல்பி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். அதுகளுக்கு ஹெல்த்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க மனசுக்கு ஆஹா நம்ம வீட்டில் அம்மா நமக்கு நல்ல தினுசா குல்பி செஞ்சாங்க, ஐஸ்கிரீம் செஞ்சு தந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தில் பிள்ளைகள் சாப்பிடும் பார்த்தீங்களா? அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அந்த லீவை என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ கைவிடாமல் அப்படி கொஞ்சம் கிளறும். கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் போடுறேன். இப்போ இந்த குங்கும பூ இருக்கு பார்த்தீங்களா, அதான் இதில் ஊற்றிடலாம். அந்த கலர் கொஞ்சம் இது கிடைக்கும் கொதிக்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர், அதை இதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டணும்.
கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோன்னு அப்படி திக்காயிடும். ஸ்டவ்வை கொஞ்சம் அப்படி கம்மியாக வச்சுருங்கண்ணே. வச்சுட்டு அப்படி கிண்டுங்க. பாருங்க நல்ல இதாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாங்க. பாருங்க அப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். சரியா? கொஞ்சம் நல்லா ஆறட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் இறக்கணும். திக்னஸ் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அப்படி கரண்டில் எடுக்கும்போது இப்படி நிற்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க இப்போ கொஞ்சம் நல்ல நுரையாக இருக்குதா, கொஞ்சம் ஆறிடுச்சு. ஒரு கலக்கிட்டு எடுத்து நம்ம ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். அதுலேயே ஒரு கோடு மாதிரி லைட்டாக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாமல் அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த இதில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு சின்ன கோடு, இந்த கோடு அளவுக்கு ஊற்றிக்கணும். 1/2 லிட்டர் பாலில் நம்ம பாதாம் குல்பி ரெடி பண்ணோம் பாருங்கள். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை இப்படி சாப்பிட்டா குல்பி, இந்த மாதிரி மாடலில் சாப்பிட்டா நம்ம வந்து குல்பி ஐஸ்கிரீம்னு சாப்பிட்றலாம். பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது இது ஐஸ்கிரீமானு கேட்பாங்க. அவ்வளோ செஞ்சு மறுபடியும் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்குதா. இதுக்கு வந்து நான் ஒரு குட்டி டம்ளர் எடுத்து இதை வந்து இதில் ஊற்றிடலாம். மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது ஊற்றிட்டு, இதுக்கு குச்சி ஐஸ்கிரீம் குச்சி இல்லை. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சு விட்ருவோம். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது நல்லா டைட்டாகிடுமா, நம்ம அப்படி தூக்கி சாப்பிட்றலாம். சில வீட்டில் குல்பி மூடி இருக்காது. இல்லைன்னா ஐயோ நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு குல்பி செஞ்சு கொடுக்கணும்னா அதுக்கு ஒன்றும் கவலைப்படாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நல்ல கவர் பேப்பர் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பேப்பரோ அல்லது வந்து அலுமினியம் பாயில் இருக்கும் பாருங்கள். அது அந்த மாதிரி எதாவது எடுத்து இப்படி ரப்பர் பாயிண்ட் போட்டு நல்லா டைட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து லைட்டாக அதில் ஒரு கீரல் போடுங்க. ஒரு கீரல் போட்டு இந்த ஸ்பூன் இருக்கோ இல்லை ஐஸ்கிரீம் குச்சி இருக்கும் பாருங்கள். என்கிட்ட இப்போ ஐஸ்கிரீம் குச்சி இல்லை, அதனால் நான் அந்த ஸ்பூனை இதுக்குள்ளே போட்டு வச்சிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் இப்போ எத்தனை வந்துருக்கு பாருங்கள். ஈஸியாக நம்ம செஞ்சுட்டு இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம ஃப்ரீசரில் ஒன்று வச்சிடலாமா. கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் செட் பண்ணணும். டம்ளர் வைக்கணும். ஒரு 6 மணி நேரம் கழிஞ்சு நம்ம இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. 7 hours later. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் பாருங்க. இப்போ ஒரு 7 hours ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததால அப்படியே விட்டுட்டேன். இப்போ எடுப்போம். குல்பி நல்லா சூப்பராக செட்டாகி இருக்கும் பாருங்கள். ஒன்று எடுப்போம், இதில் ஒன்று எடுப்போம். இதை வந்து லைட்டாக அதில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் எடுத்தால் வந்துடும். அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி சூப்பராக நீங்களும் செஞ்சு அசத்துங்கண்ணே. பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு இந்த மாதிரி இப்போ லீவ் விட்டதுனால வீட்டில் இருக்க மாதிரி இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல சாஃப்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமான்னு தெரில, அந்த அளவுக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?